தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி என்ற ஊரில் சங்கரி துர்க்கம் என்ற மலையின் மீது ஒரு மிகப்பெரிய கோட்டை உள்ளது. இது எவ்வளவு புகழ்மிக்க கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரர்களை ஓட ஓட விரட்டி அடித்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நம் பாட்டன் தீரன் சின்னமலையை தூக்கிலிட்ட கோட்டை. மேலும் இந்த கோட்டையில் அழகிய கோவில்களும் பழமையான பொக்கிஷங்களும் நிறைந்துள்ளன. மிக பெரிய கோட்டை என்பதால் இந்த கோட்டை பற்றிய காணொளியை 2 பாகங்களாக பிரித்துள்ளோம். வாங்க இந்த காணொளியோட முதல் பாகத்தை விரிவா பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது செஞ்சி கோட்டை. ஆனால் அதே அளவு ஒரு பெருமையை சுமந்து நிற்கும் இந்த சங்ககிரி கோட்டை இன்றளவும் பெரியதாக யாருக்கும் தெரிவது இல்லை. விஜயநகர பேரரசால் 14ஆம் நூற்றாண்டில் இக்கோட்டை கட்டப்பட்டுள்ளது. இந்த சங்ககிரி கோட்டையின் உயரம் சுமார் 5 கிலோமீட்டர். மேலும் தமிழகத்தில் மிக உயரமான மலைக்கோட்டை என்ற பெருமை இந்த சங்ககிரி கோட்டைக்கே உரித்தானது. இதுதாங்க இந்த கோட்டையோட 9 நுழைவாயிலோட முதல் நுழைவாயில். நிறைய பாறை கற்களை கொண்டு எவ்வளவு பெரிய உயரமா இந்த கோட்டையை கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. வாங்க கோட்டைக்குள்ள போவோம். முதல் நுழைவாயில கடந்ததுக்கு அப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்குது. இந்த இடம் முதல் நுழைவாயிலுக்கும் 2வது நுழைவாயிலுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. எதுக்காக இவ்வளவு ஒரு பெரிய வெற்றிடத்தை விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பெரிய வெற்றிடத்தில் வைத்து தான் கோட்டைக்குள் வருபவர்களை நிற்க வைத்து சோதனை செஞ்சுருக்காங்க. சோதனை முடிந்த பிறகு தான் அவங்கள அடுத்த நுழைவாயிலுக்கே அனுமதிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடம் அந்த காலத்துல ஒரு சோதனை கூடமா இருந்திருக்கு. இந்த வெற்றிடத்தை கடந்த உடனேயே 2வது நுழைவாயில நாம அடைஞ்சிடலாம். இந்த 2வது நுழைவாயில பார்த்தீங்கன்னா சில தூண்கள் வைத்து ஒரு மண்டபம் இருக்குது. இதை வெறும் ஒரு தூண் கொண்ட மண்டபம்னு நம்மளால கடக்க முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த தூண்களில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. இந்த சிற்பங்கள் அனைத்துமே இன்றளவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவங்க மேற்கூரைகளில் கூட சில சிற்ப வேலைப்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு சந்திரனை விழுங்கும் சந்திர கிரகணத்தை குறிக்கும் சிற்பத்தை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த நுழைவாயில் ரொம்ப பெரிய நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நுழைவாயில் இருக்குது. எதுக்காக இந்த சின்ன நுழைவாயிலை அவங்க வைக்கணும்? அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்குது. அதாவது இந்த கோட்டைக்கு வெளிப்புறத்தில் ஒரு சின்ன சண்டை நடக்கும்போது காவலாளிகள் இந்த கோட்டைக்கு உள்புறத்திலிருந்து வெளிப்புறத்துக்கு போகணும். அப்போது இந்த பெரிய நுழைவாயிலோட கதவை அவங்களால எளிதாக திறக்க முடியாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதற்கு அருகிலேயே ஒரு சின்ன நுழைவாயில் வைத்து காவலாளிகளை எளிதாக வெளியில் அனுப்புகிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த சின்ன நுழைவாயில். இந்த சின்ன நுழைவாயிலும் இந்த பெரிய நுழைவாயிலும் உள்புறத்தில் ஒரே இடத்த தான் சந்திக்குது. இங்கே என்னடா நிறைய மூடைகளாக குமிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த கோட்டையோட சீரமைப்பு பணி நடைபெற்று வருது. அதனால கோட்டை கல்களுக்கு இடையே சுண்ணாம்பு பூசும் பணி நடைபெறுது. அதனால தான் இந்த சுண்ணாம்பு மூடைகளை இங்கே சேமித்து வச்சுருக்காங்க. நாம் இப்போ 2வது நுழைவாயிலை கடந்துட்டோம். 2வது நுழைவாயிலுக்கு வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமதள பரப்பை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சமதள பரப்புக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய தெப்பம் இருக்குது.
இந்த கோட்டைக்கு நீர் ஆதாரமே இந்த தெப்பம்தான். எனவே ஒரு காலத்துல இந்த கோட்டைக்கு தேவையான நீர் அனைத்தும் இந்த தெப்பத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நாம இப்ப கடந்து வந்த நுழைவாயில். இந்த நுழைவாயிலோட மேற்புறத்துல இருந்து பார்த்தா இந்த கோட்டை எவ்வளவு அழகா, எவ்வளவு உயரமா இருக்குன்னு நீங்களே பாருங்க. தெப்பத்துக்கு அருகில் ஒரு அழகிய சிவன் கோவில் உள்ளது. ரொம்பவே பழமையான இந்த சிவன் கோவில்ல ஆங்காங்கே உடைந்த பகுதிகளை நம்மால பார்க்க முடியுது. இது ஒரு சிவன் கோவில்னு எப்படி நம்மளால சரியா சொல்ல முடியுதுன்னா, இந்த நந்தியை வச்சு தான். ஆனா இந்த நந்தி முற்றிலும் உடைக்கப்பட்டு தலை கால்கள் இல்லாம இருக்குது. இது முகலாய படையெடுப்பின் போது அளிக்கப்பட்டிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. நந்தி இருக்கு, ஆனா மூலவரான சிவலிங்கம் இங்க இல்ல. அப்போ அங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நீங்களே பாருங்க. இப்படி ஒரு பழமையான சிவாலயம் இப்போ நம்ம கிட்டக்க இல்லாமலே போயிருச்சு. வாங்க நாம அடுத்த நுழைவாயிலுக்கு போவோம். இந்த நுழைவாயில் தான் இந்த கோட்டையோட 3வது நுழைவு வாயில். இந்த 3வது நுழைவாயில்லையும் 2 நுழைவாயில்களை அமைச்சிருக்காங்க. நாம 2வது நுழைவாயில்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே ஒரு சிறிய நுழைவாயில் அமைப்பும் இந்த 3வது நுழைவாயில்லையும் இருக்குது. மேலும் அங்கு இருக்கிற மாதிரியே சில தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் இங்கேயும் இருக்குது. இந்த தூண்கள்லையும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது. நாம இப்போ 3ஆம் நுழைவாயில்ல இருக்கோம். இந்த 3ஆம் நுழைவாயிலிருந்து கொஞ்ச தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய பெருமாள் கோவில் இருக்குது. இந்த பெருமாள் கோவில்ல உள்ள பெருமாளை வரதராஜ பெருமாள்னு அழைக்கின்றனர். எனவே இந்த கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலுக்கு எதிரே ஒரு 4 கால் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல ஒரு அதிசயமான விஷயத்தை நாங்க பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையில மருந்துக்காக மூலிகைகள் அரைக்கும் ஒரு இடத்தை நாங்க பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கல் போன்ற ஒரு அரைக்கும் அமைப்பை பாறையில் செதுக்கி வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் இங்கே உள்ள மண்டபத்தில் வைத்தியர்கள் தங்கி இந்த உரல்ல மூலிகைகளை வைத்து அரைத்து கோட்டையில் உள்ள அனைவருக்கும் மருந்து வழங்கியிருக்காங்க. இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சரியா பெருமாள் கோவிலுக்கு எதிரே உள்ள மண்டபத்துக்கு அருகில் இருக்கு. நீங்க இந்த கோட்டைக்கு போனீங்கன்னா இந்த இடத்த நிச்சயம் பாருங்க. வாங்க இப்போ நம்ம பெருமாள் கோவிலுக்குள்ள போலாம். நான் போன நேரம் கோவில் பூட்டி இருந்துச்சு. அதனால என்னால் கடைசி வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ண முடியல. இந்த கோவில் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற ஒரு கோவிலுங்க. எத்தனை தூண்கள், அந்த தூண்களில் எத்தனை விதமான சிற்பங்கள், ரொம்பவே அதிசயமான ஒரு கோவில். சுமார் 600 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சிற்பங்கள் இன்னைக்கும் அதோட சிறப்பை நம்ம கிட்டக்க வெளிப்படுத்திக்கிட்டே தாங்க இருக்குது. கோவிலுக்கு வெளியில நாம வந்துட்டோம். நாம அடுத்த நுழைவாயிலுக்கு போகலாம். 4ஆம் நுழைவாயில் செல்லும் வழி ரொம்பவே கரடு முரடானது. நீங்க குடும்பத்துடன் வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்க குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஏன்னா
இந்த பாதை ரொம்ப சவால் நிறைந்த ஒரு பாதை. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் நடந்த பிறகுதான் நாம 4வது நுழைவாயில நம்மளால எட்ட முடியும். இந்த நுழைவாயிலோட வெளிப்பகுதியில, இந்த நுழைவாயிலின் வலது புறத்துல பெருமாள் பாதத்தை நம்மால பார்க்க முடியும். இந்த மலையில் பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் அவருடைய பாதம் இந்த மலையில் இருப்பதாகவும் இன்றளவும் நம்பப்படுது. நீங்க பார்க்குற இந்த பாதத்துக்கு மேல அவருடைய சங்கு, சக்கரம் மற்றும் திருநாமத்தை நம்மால் பார்க்க முடியுது. இதுவும் இந்த கோவிலோட அதிசயங்களில் ஒன்று. இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு உயரமா கம்பீரமான மதில் சுவர்கள் இருக்குதுன்னு. இங்க பாதைகள் கிடையாது. எனவே நீங்க நடந்து வரணும்னா பாறைகள் மீது மட்டும்தான் நடந்து வரணும். இங்க பாதைகள் கிடையாது. 4ஆம் நுழைவாயிலின் வெளிப்புறத்தில் இருந்து சங்ககிரி ஊரின் அழகிய காட்சியை பாருங்க. ஒரு வழியா நாம 4வது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். 4வது நுழைவாயிலின் உட்புறத்தில் ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட 2 அடி உயரமுடைய ஒரு ஆஞ்சநேயரின் அழகிய சிற்பத்தை நம்மால பார்க்க முடியும். இந்த 4வது நுழைவாயிலின் மேலே தான் தீரன் சின்னமலை தூக்கிலிட்ட இடம், ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய அணு ஆயுத கிடங்கு, படைவீரர்கள் தங்கும் இடம்னு நிறைய இடங்கள் இருக்குது. 9 நுழைவாயிலில் 4 நுழைவாயில இந்த பாகத்தில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாகத்தில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அந்த பாகம் உங்களுக்கு கிடைக்க நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.